Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான முறையில் 5 நிமிஷத்துல ஓவன் இல்லாம எப்படி ஈஸியா பீட்சா செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோசை தவால 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸ்டவ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இதுல 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பன்னீர் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் 65 பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிட்ட பிறகு ஒரு 30 செகண்டுக்கு வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 30 செகண்ட் கழித்து நம்ம இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடைமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா பச்சையாக தான் சேர்த்துக்கிறேன், வேக வைக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி. இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன், மிளகாய் தூள்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா வதக்கி ஒரு 30 செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம். நம்ம பீட்சாக்கு இதை யூஸ் பண்ண போகிறதுனால காய்கறிகள் வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த உப்பு காரம்லாம் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு 30 செகண்ட் வச்சா போதும். 30 செகண்ட் கழித்து அதை ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு அதே தோசை தவாவை க்ளீன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 கரண்டி மாவு விட்டு ஊத்தப்பம் அளவுக்கு அதை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் விட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு பீட்சா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் மட்டும் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை டொமேட்டோ கெச்சப்பும் இல்லை பீட்சா சாஸும் இல்லைன்றவங்க கார சட்னி செஞ்சு அதில் தக்காளி அதிகமாக சேர்த்து செஞ்சு அதை அப்ளை பண்ணிக்கோங்க. சாஸ்க்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மோசரல்லா சீஸ் வந்து கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளை இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆறின பிறகு சேர்க்கணுன்ட்டு இல்லை, சூடாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக ஃபைனலாக கொஞ்சமாக இதே மாதிரி மோசரல்லா சீஸ் வந்து கிரேட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 30 செகண்டுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. தோசை ஊற்றி ஓரளவுக்கு வெந்ததும் நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ 30 செகண்ட் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தோசை பீட்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சிக்கன் பீட்சா இல்லாட்டி மஷ்ரூம் பீட்சா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஹெல்த்தியான முறையில் அதுவும் 5 நிமிஷத்தில் செய்து முடிச்சாச்சு. இந்த தோசை பீட்சா பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ப்ரெட்டை யூஸ் பண்ணி கூட செய்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி பன்னீர் காய்கறிகளை தோசை தவால வதக்கிட்டு ப்ரெட்டை வந்து லைட்டாக நெய்யால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து பீட்சா சாஸோ இல்லாட்டி டொமேட்டோ கெச்சப்போ எது உங்கள் கையில் இருக்கோ அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீஸை வந்து கிரேட் பண்ணியும் இல்லாட்டி கட் பண்ணியும் சேர்த்துட்டு நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸை வந்து இந்த மாதிரி மேலே போட்டு லிட் போட்டு மூடி 30 செகண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா ப்ரெட் பீட்சாவும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இனிமேல் பீட்சா வாங்கினோன்னா சாப்பிட்ணுன்னா கடைக்கு போய் ஆர்டர் பண்ணணும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், அதுக்கப்புறம் காசு அதிகமாக செலவு பண்ணோன்ட்டு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்து முடிச்சிடலாம். கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பீட்சாவை காட்டிலும் இந்த தோசை பீட்சா வந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் ரெடி பண்ண வெஜிடபிள்ஸில் 2 பீஸா வந்து அதாவது 2 தோசை பீட்சா செஞ்சேன். நல்லா சீஸியாகவும் சூப்பரான டேஸ்ட்லேயும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.